பாரம்பரியம். அது மட்டும் இல்ல, மெஜஸ்டிய பத்தி சீக்ரெட்டாவே இருக்கட்டும். மேலிபுக்கு போற வரைக்குமாவது சீக்ரெட்டாவா? ஏன்? அந்த பிலிப் மட்டும் இத பாத்துட்டாருனா இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. நாம போன பிறகு இங்க இருக்கிற எல்லாரும் இந்த குதிரைங்களை வேட்டையாடிடுவாங்க. அதனால இதெல்லாம் கட்டுக்கதையாவே இருக்கட்டுமே. அப்ப இந்த போட்டி என்ன ஆகுறது? ஆண்டிக்காகவாது இதுல நம்ம ஜெயிச்சு ஆகணும். இங்க பாரு, ஏடிஎன் ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்ல. அவரும் எத்தனையோ போட்டியை ஜெயிச்சிருக்காரு. நீயும் வந்து சேர்ந்ததால ஆல்பைனுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸ்டேசி, போட்டிக்காக நீ பிராக்டிஸ் பண்ணலையா? தெரியல. இப்ப எல்லாம் எனக்கு குதிரைய பார்க்கவே பிடிக்கல. அப்படியா? ஆனா நம்ம போட்டிக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கோம். அது என்னன்னா, போட்டில இருந்து நான் விலகிடலான்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரிப்பட்டு வரல. ஓகே ஸ்டேசி, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்கா நீ விலகணும்னு டிசைட் பண்ண? உனக்கே தெரியும் பார்பி, நான் குதிரையில இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கேன். எனக்கு புரியல, இது வரைக்கும் எந்த விளையாட்டுலயும் எனக்கு இப்படி ஆனதே இல்ல. ஸ்கேட் போர்ட், மலையில ஓடுற பைக், போட் ரேஸ், எல்லா விளையாட்டும் எனக்கு நல்லா வந்திருக்கு. ஆனா இந்த குதிரையை மட்டும் என்னால கட்டுப்படுத்த முடியல. ஸ்டேசி, உன் குதிரை ஒண்ணு ஸ்கேட் போர்ட் கிடையாது. இதுவும் நம்மள மாதிரி உயிருள்ள ஜீவன். இருக்கட்டும், அதோட உணர்வை எனக்கு நல்லாவே வெளிப்படுத்துச்சு. எங்க பாரு, அத கட்டுப்படுத்துறத விட்டுட்டு நீ அது கூட வேலை செய்ய ஆரம்பி. அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு. பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. குதிரை கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுமா? அத சினிமா கூட்டின்னு போட்டுமா? சும்மா நடிக்காத. ட்ரை பண்ணி பாரு. ஹோ, அப்புறம் அதுங்களுக்கு சுகர் கியூப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாய், என் பேரு ஸ்டேசி. என்னதானே நீ கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்த? இந்தா, பிடிச்சா இத சாப்பிடு. ஹேய், இதுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கா? உங்க எல்லாரையும் இந்த குதிரை போட்டிக்கு அன்போட வரவேற்கிறேன். கடந்த 20 வருஷமா இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல ஒரு பிரபலமான அழகான போனியை தேர்ந்தெடுக்கிற போட்டி இப்போ இங்க நடக்க போகுது. செல்சி அண்ட் டேஷும் அழகா இருக்காங்க. செல்சி, அடுத்தது நீ தான் ஸ்கிப்பர், பயப்படாம போ. ஏய், இதோ பாரு, குதிரை சவாரி நீ நினைச்ச மாதிரி ஈஸி இல்ல, ஜாக்கிரதை. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஹார்ஸ் ரைடிங் எனக்கு பழக்கம் தான். ஆல்பைன் சார்பா அடுத்தது கலந்துக்க போறது புது வீராங்கனையான ஸ்கிப்பர் ராபர்ட். இவங்களை நாம அன்போட வரவேற்கலாம். அடேங்கப்பா,